அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் அணியிலிருந்து மூவர் விலகல். பகுடிவாதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவி மீது தாக்குதல். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சம்பவம். அதிகாலையில் கோர விபத்தில் சிக்கிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து. ஒருவர் பலி, பலர் படுகாயம். தேசிய கல்வியியல் கல்லூரியில் மாணவி விபரீத முடிவு. நடந்தது என்ன? காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு. வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை விரைவில் கையளிப்பதே அரசாங்கத்தின் முடிவு. ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் கனமழை, வெள்ள பாதிப்பு, 4 பேர் உயிரிழப்பு. இலங்கை வரவுள்ள நியூசிலாந்து துணை பிரதமர். பாகிஸ்தான் பள்ளி பேருந்து தாக்குதல், பலி எண்ணிக்கை 8 உயர்வு. தொடர்பன விரிவான செய்திகள். மாத்தளை மாவட்டத்தில் சஜித் அணியில் 3 தேர்தல் அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரத்தோட்ட அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரகே தெரிவித்துள்ளார். அதன்படி மாத்தளை பிரதான அமைப்பாளர் வசந்த அலுவிகாரே, தம்புல பிரதான அமைப்பாளர் சம்பிகா விஜயரத்ன மற்றும் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்சியால் ஏற்பட்ட பல்வேறு தாமதங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும், மேலும் பலர் தங்கள் தொகுதி அமைப்பாளர் பதவிகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ரஞ்சித் அலுவிகாரே தெரிவித்துள்ளார். பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் தாக்கிய பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவனை நேற்று இரவு கைது செய்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் சிங்கள மாணவர்களுக்கிடையே புதிதாக பல்கலைக்கழகத்துக்கு வரும் மாணவர்களை பகுடிவதை செய்வது தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவியொருவர் பகுடிவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார். அதையடுத்து அந்த மாணவியின் கன்னத்தில் சக மாணவன் ஒருவர் தாக்கியதில் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மாணவியை தாக்கிய சக மாணவனை நேற்றிரவு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியில் வெளிகார பகுதியில் மட்டக்களப்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 2:45 மணியளவில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இதில் பேருந்தில் பயணித்த 12 பயணிகளும் டிப்பர் லாரியின் ஓட்டுநரும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பயணியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவரின் உடல் தங்காலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வயம்பு தேசிய கல்வியியல் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. வயம்பு தேசிய கல்வியியல் கல்லூரியின் விஞ்ஞானப்படத்தில் கல்வி கற்று வந்த களுத்துறை வெளிக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது கல்லூரி விடுதியில் வைத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். உயிரிழந்த மாணவியின் சடலம் சிலாபம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் மாணவி உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் பிங்கிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த பாரிய விசைப்படகு ஒன்று கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது.
நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தங்கியிருந்து மீன்பிடிக்கின்ற அலியா படகு எனப்படுகின்ற பாரிய படகு இவ்வாறு கொந்தளிப்பு காரணமாக கரைக்கு அடித்து வரப்பட்டுள்ளது. நங்கூரமிடப்பட்டிருந்த குறித்த படகு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ள நிலையிலும் அதனை இழுத்து கரை சேர்ப்பதில் மீனவர்கள் பெரும் சிரத்தைகளை எதிர்கொண்டுள்ளனர். தற்போது மாவட்டத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காணிகளின் உரிமத்தை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக பிரதமர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை என்றும் அவர்கள் குறிப்பிட்டதாக பிரதமர் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளம் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகள், சாலைகளை வெள்ள நீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். கனமழை வெள்ளத்தில் சிக்கிய பலரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை வெள்ளத்தால் 50,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இன்று இலங்கை வருகின்றார். அவர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது பயணத்தின் போது பீட்டர்ஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட்டவர்களை சந்திக்க உள்ளார். வர்த்தகம், முதலீடு, விவசாயம், கல்வி, சுற்றுலா மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதே அவருடைய பயணத்தின் நோக்கமாகும். இந்நிலையில் பீட்டர்ஸுடன் நியூசிலாந்தின் வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் 3 மூத்த அதிகாரிகளும் இலங்கை வருகின்றனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பள்ளி பேருந்தின் மீதான வெடிகுண்டு தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. பலூசிஸ்தான் குஸ்தார் மாவட்டத்தில் கடந்த மே 21ஆம் தேதி அன்று இராணுவ பள்ளிக்கூடத்தின் பேருந்தின் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 4 குழந்தைகள் சம்பவ இடத்திலே பரிதாபமாக பலியாகினர். இந்த தாக்குதலில் 39 குழந்தைகள் உட்பட 53 பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் அந்நாட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் அந்த பேருந்தில் இருந்த 2 இராணுவ வீரர்கள் உட்பட 8 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து அந்நாட்டு இராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷரீப் கூறுகையில், இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஏராளமான குழந்தைகளின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.